வணக்கம் நண்பர்களே, இது நம்ம பாரத் இன்ஸ்டிடியூட் சேலம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு மொபைல் சாம்சங் J7 மொபைல் ஆன் ஆகலைன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளும் இது வாங்கி ஆன் பண்ணி பார்த்தோம், ஆன் ஆகலை. இந்த மொபைல் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்றத பிரித்து பார்த்துருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. இப்போ இந்த மொபைல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன் ஆகலை அப்படின்ற ஒரு கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. நம்மளும் இந்த மொபைல் வாங்கி பார்த்தோம், ஆன் ஆகலை. பேட்டரியில் வோல்டேஜ் இருக்கா அப்படின்னு நம்ம பேட்டரியை செக் பண்ணி பார்த்தால பேட்டரியிலலாம் வோல்டேஜ் இருக்குது. ஸோ மொபைலில் மதர் போர்டு தான் ஃபால்ட்டு. சரி, ஓகே, மதர் போர்டில் என்ன ஃபால்ட் அப்படின்றது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டரி கனெக்டரில் ஷார்ட் காட்டுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது பேட்டரி ப்ளஸ் மைனஸில் நம்ம மல்டிமீட்டர் வச்சு டயோடு வேல்யூவில் செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 டயோடு வேல்யூ 2 காட்டுது. சரி, ஓகே, இப்போது ஷார்ட் அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணுறோம். சரி, இப்போ ரிவர்ஸ் பயாசிங் பண்ணி பார்த்தாலும் அதே வேல்யூ தான் காட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ப்ளஸ் மைனஸ் மாற்றி வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ நம்ம வந்துட்டு ப்ளஸ் மைனஸ் மாற்றி வைக்கிறோம். ப்ளஸ் மைனஸ் மாற்றி வைக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டயோடு வேல்யூ சேம் அதே வேல்யூ தான் காட்டுது. பார்த்தீங்கன்னா தெரியும், 2 காட்டுதுங்களா? ஸோ சேம் அதே வேல்யூ தான் காட்டுது. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது B.I.T லைன் ஷார்ட் அப்படின்றத நம்மளுக்கு ஃபைன் ஆகுது. அதாவது இதோட B.I.T லைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷார்ட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? இது மாதிரி உங்களுக்கு சிப் லெவல் ட்ரைனிங், அதாவது என்னென்னா செல்ஃபோன் சர்வீசிங், கம்ப்யூட்டர் சர்வீசிங், லேப்டாப் சர்வீசிங் அண்ட் LCD டிவி சர்வீசிங் சிப் லெவல் ட்ரைனிங் வேணும் அப்படின்னா நம்ம பாரத் இன்ஸ்டிடியூட் சேலம் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இது மாதிரி ஸ்கீமேட்டிக் லெவல் ட்ரைனிங் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிற ஃபாஸ்ட் 20 இயர்ஸாக நம்ம ஃபர்தர் கிளாஸஸில் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஆனால் VPH லைன் நல்லா தான் இருக்குது. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா B.I.T லைனில் இருக்க ஏதோ ஒரு காம்பனன்ட் ஷார்ட் ஆகிருக்கலாம். அது என்னன்றதை நம்ம ஸ்மோக் போட்டு இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? B.I.T லைனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர், ஒரு டயோடு போட்டிருக்காங்க. சார்ஜிங் ஐசி பக்கத்தில், சார்ஜிங் ஐசியோ பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு கெப்பாசிட்டர் போட்டிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே மட்டும் இப்போதைக்கு ஸ்மோக் போட்டுக்கலாம். அங்கே தான் லைன் ஷார்ட்டா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம அங்கே ஸ்மோக் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்மோக் அப்ளை பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்மோக்கை ரொம்ப கிட்டேயும் கொண்டு போயிடக்கூடாது. லைட்டாக இப்போ அந்த காம்பனன்ட்ஸ் மேலே படாமல் அந்த ஸ்மோக் மட்டும் காம்பனன்ட் மேலே விழுகிற மாதிரி நம்ம ஸ்மோக் போடணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஸ்மோக் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி டிசி மீட்டர்லேருந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதாவது டிசி மீட்டர்லேருந்து +4 வோல்ட் எடுத்து பேட்டரியோட ப்ளஸ்ஸு மைனஸில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம பேட்டரி கனெக்டரோட கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டர் உங்களுக்கு ஹீட் ஆகுறது தெரியும். சரி, ஓகேங்களா? அப்போ என்ன அர்த்தம்? B.I.T லைனில் இருக்க அந்த கெப்பாசிட்டர் தான் ஷார்ட் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? எதனால தான் அந்த கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆனதுனால தான் இந்த மொபைல் ஆன் ஆகலை. சரி, ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த கெப்பாசிட்டர் தான் ஷார்ட் அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணுறோம். இந்த கெப்பாசிட்டரை சால்ட்ரிங் அயான் வச்சு ரிமூவ் பண்ணுறோம். ஓகேங்களா? சால்ட்ரிங் அயான் வச்சு கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? ரொம்ப அழுத்தி ரொம்ப ஃபோர்ஸாக இப்போ தூக்குறோம் அப்படின்றப்ப பக்கத்தில் ஒரு காம்பனண்ட்டும் சேர்ந்து பிடிங்கிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொறுமையாக அது மட்டும் லிஃப்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? சரி, இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட் காட்டுச்சு இல்லைங்களா? ஸோ கெப்பாசிட்டரோட கேரக்டர் என்ன? கண்டினியூட்டி காட்டக்கூடாது அப்படின்றது தான் கெப்பாசிட்டரோட கேரக்டர். இப்போ இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட் அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கண்டினியூட்டி காட்டுதா அப்படின்றத நம்ம மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணுறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. மல்டிமீட்டர் இப்போ நம்ம உள்ள கண்டினியூட்டி மோடில் வச்சுக்கிட்டு நம்ம இந்த கெப்பாசிட்டரை செக் பண்ணுறோம். கெப்பாசிட்டர் செக் பண்ணும்போது கெப்பாசிட்டர் கண்டினியூட்டி காட்டுது. சரி, ஓகேங்களா? அப்போ என்ன ப்ராப்ளம்? இந்த கெப்பாசிட்டர் தான் ப்ராப்ளம். இதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோன் ஆன் ஆகலை. இது மாதிரி உங்களுக்கு சிப் லெவல் ட்ரைனிங், அதாவது என்னென்னா செல்ஃபோன் சர்வீசிங், கம்ப்யூட்டர் சர்வீசிங், லேப்டாப் சர்வீசிங் அண்ட் LCD டிவி சர்வீசிங் சிப் லெவல் ட்ரைனிங் வேணும் அப்படின்னா நம்ம பாரத் இன்ஸ்டிடியூட் சேலம் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இது மாதிரி ஸ்கீமேட்டிக் லெவல் ட்ரைனிங் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிற ஃபாஸ்ட் 20 இயர்ஸாக நம்ம ஃபர்தர் கிளாஸஸில் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ இந்த கெப்பாசிட்டர் எடுத்து விட்டாச்சு. இப்போ மொபைலை க்ளீன் பண்ணிவிட்டு மதர் போர்டு கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ கெப்பாசிட்டர் எடுத்த தின்னர் போட்டு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? தின்னர் போட்டு க்ளீன் பண்ணி நம்ம மொபைல் ஆன் பண்ணுறோம். மொபைல் ஆன் ஆகுதா என்னன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? தின்னர் போட்டு க்ளீன் பண்ணது ப்ளோயர் வச்சு ஹீட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ப்ளோயர் வச்சு ஹீட் பண்ணியாச்சு. சரி, ஓகே. இப்போ நம்ம மொபைல் ஃபோனை ஃபிட் பண்ணிவிட்டு
மொபைல் ஆன் ஆகுதான்னு செக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் ப்ராப்பராக ஆன் ஆகுது. இப்போ இந்த மொபைல் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.